ஹே ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு இருக்கு இல்லையா, கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. தக்காளி தொக்கு வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு, சூடாக இருக்கிற சாதத்துக்கு, ரசத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து கடுகை போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா, கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம், கருவேப்பிலை, அது ரெண்டையும் சேர்த்துக்க போகிறோம். பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வதக்கிறப்ப, வெங்காயம் வதக்கிறப்ப சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமே வதங்கிடும். பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சால்ட் வந்து தேவையான அளவு நீங்கள் இப்போயே சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்புறமா சேர்த்துக்கிட்டாலும் சரி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க, அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் வாசனையாக. மிளகாத்தூள் காரம் பிடிக்காது அப்படின்னா பச்சை மிளகா கொஞ்சம் கூட சேர்த்து பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வதங்கிடும். அதே வந்து தக்காளி தொக்கு செய்கிறீங்களே, தக்காளி தொக்கு செஞ்சுட்டு கருவாடி சேர்த்திங்கன்னா அது கருவாடு தொக்காயிரும். அதை உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தொக்காயிரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்துட்டு என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணணும்னா, மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சாம்பார் தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சா, இப்போ நான் மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுறேன். மஞ்சள்தூள் போட்டுட்டு அதை ஒரு பெரட்டிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் போட்டு நல்லா பெரட்டிடுங்க. மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வரணும், அப்போ தான் தொக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே அது வந்து நல்லா வதங்கணும். சிம்மிலேயே வச்சு ரெடி பண்ணுங்கள். இதை மூடி போட்டு நல்லா அது வந்து மேஷ் ஆகட்டும். மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அப்பப்போ பெரட்டி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு பெரட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் மூடி போட்டு 5 நிமிஷம் பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.